ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு சமையல். இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் குக்கரில். அதுக்கு நான் முதல்ல ஒரு குக்கர் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். தாளிச்சுட்டு பொரியட்டும். டக்குன்னு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு முழுசாக போட்டுக்கலாம். 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு அதை போட்டுக்கலாம். அதோட 2 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். 2 கேரட்டு, ஒரு 100 கிராம் பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம். 3 கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் காயில் உப்பு பிடிக்கும். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்கறியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். 2 மிக்ஸ் பண்ணி சாம்பார் எடுக்கும்போது நல்லாயிருக்கும். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் பொடி கரைச்சி வச்சுருக்கேன், தண்ணி ஊற்றி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டக்குன்னு ரெடியாக இருந்த சாம்பார். காய்கறி மட்டும் கட் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சிடலாம். புளி ஊற்றினா காய் வேகிறதுங்கிறத காய் ஆஃப் பாயில் வந்ததுக்கப்புறம் தான் புளி ஊற்றிருக்கோம். இப்போ இதில் எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டோம். இப்போ குக்கரை மூடி போட்டுக்கலாம். போட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 4 விசில் வந்து ஸ்டீம் அடங்கிடுச்சு. திறந்து பார்க்கலாம். சூப்பராக நம்ம சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. திக்காக சாம்பாராக தான் வச்சேன், அதனால் திக்காகவே இருக்குது. கரண்டிலே அப்படியே லைட்டாக பருப்பு மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் பருப்பு சாம்பார் இருந்தால் நல்லாயிருக்கும். காயெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். நம்ம சாம்பார் திக்காக சூப்பராக ஒரு 10-15 நிமிஷத்துக்கு குக்கரில் ஒரே இதில் ரெடி பண்ணிட்டோம். சாதத்தோடு ஊற்றி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.